ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கருத்துள்ள ஒரு படக்கதை தான் பார்க்க போறோம். கதையின் பெயர் பொம்மை. மாலா கரடி பொம்மை வாங்க ஆசைப்பட்டாள். உண்டியலில் காசு சேர்த்தாள். அம்மாவுடன் கடைக்கு சென்றால் கரடி பொம்மை வாங்கினாள். ஆனால் மாலாவின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. என்ன காரணமாக இருக்கும்? அதாவது மாலா பொம்மை வாங்கணும்னு ஆசைப்படுறா. அவதான் காசும் சேர்த்து வைக்கிறா. அம்மா கூட கடைக்கு போறா. கரடி பொம்மையும் வாங்கிட்டா. அவ நினைச்சது அங்க நடந்துருச்சு. ஆனாலும் அவ முகத்துல மகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் இல்ல. எதனாலயா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் தோன்றியிருக்கும். அது எல்லாமே இந்த கதைக்குள்ள இருக்குதா? ஏதாவது ஒன்னாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? முடிவுல நம்ம பார்க்கலாம். இப்ப பொம்மை கடைக்கு வந்துட்டாங்க. பொம்மை கடையின் பெயர் என்ன? மணி பொம்மை கடை. சரி, அம்மா பொம்மை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அவங்க உண்டியல்ல ஏற்கனவே காசு சேர்த்து வச்சிருக்காங்க இல்லையா? அதனால பொம்மை கடைக்குள்ள போலான்னு சொல்றாங்க. நீயே பணம் சேமித்து வாங்குவதில் மகிழ்ச்சி. அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா நீங்க வாங்கி கொடுங்கன்னு கேக்குற குழந்தைங்களுக்கு இடையில நம்ம குழந்தை இந்த மாதிரி உண்டியல்ல காசு சேர்த்து வாங்குறாளே அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு சின்ன பெருமையும் இருக்கு. சரி, அடுத்து என்ன நடக்குது? ஐ, புது பொம்மை, அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கரடி பொம்மைய கையில எடுக்கிறாங்க மாலா. ஆமாம், எனக்கும் பிடித்திருக்கிறது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இப்ப மாலா என்ன சொல்றாங்க பாருங்க. பர்வீனுடன் விளையாடுவேன். அவங்களுடைய தோழி பர்வீன் கூட விளையாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி மாலா, சரி நீங்க சேர்ந்து விளையாடுங்கன்னு அம்மா சொல்லிட்டாங்க. இப்ப மாலாவுக்கு என்னென்ன எண்ணங்கள்லாம் தோன்றுதுன்னு பார்க்கலாமா? ஆனால் பர்வீன் புது பொம்மை வாங்கலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த கரடி பொம்மைய பார்த்துக்கிட்டே. என் புது பொம்மையை பார்த்தால் அவள் என்ன நினைப்பாள்? அவள் கவலைப்படுவாளா அப்படின்னு ஒவ்வொரு கோணத்திலயா யோசிச்சு பாக்குறாங்க மாலா. இந்த நேரத்துல பர்வீன் மாலா வீட்டுக்கு வராங்க. மாலா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு பர்வீன் வரும்போது, வா வா பர்வீன், உள்ளே வா அப்படின்னு அவங்கள உள்ள வர சொல்றாங்க. மகிழ்ச்சியாக வருகிறாயே, நீயும் புதிதாக ஏதாவது வாங்கினாயா அப்படின்னு மாலா பர்வீனை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு பர்வீன் என்ன சொல்றாங்க? இல்லை இல்லை, நான் வாங்கல, கொடுத்தேன். இல்லை இல்லை, நான் கொடுத்தேன்னு சொன்னதை கேட்கவும் மாலாவுக்கு ஒரே ஆச்சரியம். வாங்கினாதானே சந்தோஷமா இருக்க முடியும், நீ கொடுத்தேன்னு சொல்றியே, எப்படி சந்தோஷமா இருந்தேன்னு அவளுக்கு ஒரு எண்ணம் வருது. அதுக்கு பர்வீன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கொடுத்தது மகிழ்ச்சியா அப்படின்னு மாலாவுக்கு ஒரு சந்தேகம். ஆமாம், எதிர் வீட்டு குட்டி தம்பி அழுதான். அதாவது எதிர்த்த வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன குழந்தை அழுதுட்டு இருக்கு. அதற்கு நீ என்ன செய்தாய் அப்படிங்கிறது மாலாவோட சந்தேகம். பர்வீன் என்ன சொல்றாங்க? பந்து செய்து கொடுத்தேன், தம்பி சிரித்தான். அவனுக்கு ஒரு விளையாட்டு பொருளை செஞ்சு கொடுத்தோடனே அவன் ரொம்பவே சிரிச்சுட்டானா, அந்த சந்தோஷத்தோட தான் அவங்க நம்ம மாலா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஓ சரி, வா, இதோ புது பொம்மை, நாம் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு மாலா தங்கிட்ட இருக்க கரடி பொம்மையை வச்சு சேர்ந்து விளையாடலாம்னு சொல்லி பர்வீனை கூப்பிடுறாங்க. இப்ப உங்களுக்கு என்ன இதுல இருந்து புரியுது குட்டீஸ்? அதாவது அவளுக்கு இருந்த சந்தேகம், நம்ம கிட்ட புது பொம்மை இருக்கு, மாலா கிட்ட இருக்குமா அப்படின்னு தான் சந்தேகப்பட்டா. அவளுக்கு இந்த விஷயம் தோணல பாருங்களேன். நம்ம கிட்ட இருக்க புது பொம்மைய அவள்கிட்ட கொடுத்து விளையாடலாம் அப்படின்ற எண்ணம் தோணல. இந்த சம்பவம் அவளுக்கு என்ன தோண வச்சிருச்சு? நம்ம கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுத்தா கூட நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. இப்ப இதுதானே சரி? வாங்குவதில் மட்டுமில்ல, கொடுப்பதிலும் மகிழ்ச்சி அப்படிங்கிறத மாலா மட்டும் இல்ல, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா குட்டீஸ்? ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்ப இதை தொடர்ந்து ஒரு சின்ன செய்கை விளையாட்டு ஒண்ணு சொல்றாங்க. தட்டு தட்டு பந்தை தட்டு என்று சொல்லுவேன், குதித்துக் கொண்டே பந்தை தட்டுவது போல் செய்வேன். பொம்மை பொம்மை ஆடும் பொம்மை என்று சொல்லுவேன், பொம்மை போல் ஆடுவேன்.
இது ஒரு சின்ன ஒரு செய்கை விளையாட்டு தான். உங்களுடைய உடல் இயக்கத்திற்கு மிகச்சிறந்த ஒரு விளையாட்டா இது அமையும். இந்த செய்கை விளையாட்ட நீங்க விளையாடுங்க. அடுத்த வீடியோல நம்ம செய்து பழகலாம். இந்த பயிற்சிகள நம்ம பார்க்கலாம். மிக்க நன்றி குழந்தைகளே!